ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் வெப்சைட்டு தான். ஸோ அந்த வெப்சைட்டில் நாங்கள் என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கோம், அப்புறம் அந்த வெப்சைட்டெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ஒரு பிளாக் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் தான் டைஸ்டெக் ஐடி சொல்யூஷன். நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸுக்கு நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம், ஃப்ரீ ஹோஸ்டிங், அப்புறம் ஃப்ரீ எஸ்எஸ்எல் அண்ட் டிடிஓஎஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அல்லது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து பிளாக் வெப்சைட்டோ அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் தெரியும். உங்களுக்கு வெப்சைட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சாய் விக்ரம் அகாடமி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்காக கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் போர்ட்டல், ஒரு பிளாக் மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிறைய விதமான ஜாப் போஸ்டிங் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுக்கிறதுக்காக பண்ணது தான். ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வெப்சைட் எனக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கிளைண்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வெப்சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வெப்சைட்டை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டேட் அண்ட் டைம் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து இருக்கும். அவங்களோட சோசியல் மீடியாவோட லிங்க் ஆயிரும். அடுத்து லோகோ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்சன்ஸோட ஆடு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ வந்து ஹைட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்குது. ஸோ இந்த மெனுவில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா நார்மல் மெனு இல்லாமல் இது வந்து ஒரு மெகா மெனு. ஸோ மெகா மெனு அப்படின்னா இந்த ஹோவர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஜாப் போஸ்டிங் இந்த கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே கீழே தனித்தனியாக வரும். ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே அதிகமான போஸ்ட் வந்து அங்கே லோட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் தான் வந்து கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இதுவும் இன்னொன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டை பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், நம்ம வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி தான் இதை பண்ணது. இவங்க வந்து நிறைய விதமான டிஃப்ரெண்ட்டான ஜாப் கேட்டகரிஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு 8 கேட்டகரி மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணலாம். அதை மட்டும் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக லிங்க் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக அவங்க என்னென்ன போஸ்ட் பண்ணாங்களோ எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபீமேல் ஜாப் எதை கிளிக் பண்ணாலும் அந்த கேட்டகரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து யூசர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸ், ஒரு லைட்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். லைட் பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் சென்டரில் வந்து ஒரு சின்ன ஐக்கான் வந்து வர மாதிரி. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா ஒருத்தங்க வந்து வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸ்டேட் கவர்மெண்ட்னா இது வந்து ஸ்டேட்டோட லோகோ. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரலோட லோகோ. ஃபீமேல் ஜாப்ஸ் அப்படின்னா ஒரு ஃபீமேல் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கான். இதே மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஆட்சன்ஸோட ஆட் இருக்கும். ஸோ நான் ஹைட் பண்ணங்காட்டிக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹோம் பேஜ் அப்படிங்காட்டிக்கு லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் தான் வரும். லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் அப்படின்னா இந்த லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். அடுத்து சைட் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர், அப்புறம் ரீசெண்ட் கமெண்ட் ஆட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்னொன்னா கேட்டது வந்து இம்பார்ட்டண்ட்டாக வேணும்னு கேட்டது வந்து ஜாப் பை லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் பேஸ் பண்ணி நிறையா பேர் வந்து கேட்பாங்க, அதனால் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம மேலே இங்கே பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு டிசைன் தான். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இன்னொன்று ஓப்பன் ஆகும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைனாமிக்காக வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே சென்னை அப்படின்னா இங்கே 41 ஜாப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து அங்கே காட்டணும். ஓகேவா? அதே மாதிரி கோயம்புத்தூர் அப்படின்னா 15 ஜாப் இருக்குது அப்படிங்கிறத டேட்டா வந்து இங்கே காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இதை கிளிக் பண்ணால் அந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து தனியாக ஓப்பன் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குண்டான தனித்தனி பேஜஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட்டாவும் ஷோ பண்ணுறதையும் வந்து காட்டணும். அதெல்லாம் கவுண்ட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த கவுண்டிங்கு பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக்காக ஒர்க் ஆகும். அதாவது இப்போது சென்னையில் வந்து இன்னொரு போஸ்ட் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே 41 இருக்குது அப்படிங்கிறது வந்து 42ன்னு அப்டேட் ஆகும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது 15 அப்படிங்கிறது 16 அப்படின்னு கவுண்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே எல்லா கேட்டகரி எல்லா
கேட்டகரியும் செட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான லொக்கேஷன் எல்லா சிட்டிஸுக்கும் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். இனிமேல் அவங்க எந்த ஒரு போஸ்ட்டு எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டாக ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபூட்டர் இருக்குது. ஃபூட்டரில் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு அந்த ரீசன்ட் ஜாப், பாப்புலர் ஜாப்ஸ், இந்த கேட்டகரி இதெல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு லோகோ, எபோட்டஸ், அப்புறம் ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனாமிக்காக ஒர்க் ஆகிறது கூட எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கல. ஆனால் இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ஒரு சின்ன எரர், ஐ மீன் ஒரு பக் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கிளியராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது சிம்பிளாக இருக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடுவீங்க, டெவலப்பர்ஸால் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இது கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு, ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக ரன் ஆகணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ சிம்பிளாக இருக்கிறது தான். ஆனால் வேறு ஏதாவது ஒரு கோடு வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டிசைன் ஃபுல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு வெப்சைட் டிசைனிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து சிம்பிளாக இருக்கும், சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து அந்தந்த டைமில் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் அது ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை என்ன ப்ராப்ளம் வருது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம இது கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அடுத்த டிசைனும் அஃபெக்ட் ஆகாமல் இதுவும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து நான் மட்டும் இல்லை, எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் வந்து இதே இஷ்யூ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கும் வந்து இதே மாதிரி ஒரு ஜாப் போர்ட்டல் வெப்சைட் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அல்லது இதே மாதிரி நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வெப்சைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூஸ் மேகசின் அந்த மாதிரிலாம் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னாலும் இந்த ஒரு டிசைன் வந்து கன்ஃபார்ம் வந்து செட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வெப்சைட் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், டிஸ்பிளேலையும் தெரியும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நிறையா டிப்ஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.